ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நான் படித்த பள்ளிக்கல்வி எனக்கு வாழ்வியல் கல்வியை ஒவ்வொரு ஏஎல்பி ஜாதகாய்வின் மூலம் உணர்த்தி கொண்டிருக்கும் அட்சய இலக்கண பத்ததியின் தந்தை மதிப்பிற்குரிய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். எனக்கு ஏஎல்பி ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் மற்றும் இதர காரண கர்த்தாக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். அட்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது எப்படி கோச்சார கிரகங்கள் ஒரு நிகழ்வை நடத்துது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த ஜாதகர் மிதுன லக்னத்தில் பிறந்து இப்போ தற்சமயம் துலாம் அட்சய லக்னத்தில் பயணிச்சிட்ருக்காரு. இவருக்கு கோச்சாரத்தில் சுக்கிர பகவானும் சந்திர பகவானும் மேஷ வீட்டில் வந்த அந்த டைமில் கண்டிப்பாக ஒரு 7ஆம் வீடு சம்மந்தமான ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அது நடந்துச்சானா கண்டிப்பாக நடந்தது. ஏன் அப்படின்னா 7ஆம் வீடு அப்படின்றது குறிக்கிறது சூழ்நிலைகளை குறிக்கும், இல்லை நண்பர்களை குறிக்கும், இல்லை வாழ்க்கை துணையை குறிக்கும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். இப்போ இந்த காலகட்டங்களில் ஏன் நம்ம பிரச்சனை இங்கே வரும்னு சொல்கிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவான் அப்படின்றது துலாமுக்கு லக்னாதிபதியாக இருந்தாலும் 8ஆம் அதிபதியும் அவர் தான். அப்போ 8ஆம் அதிபதின்றவர் 7ல் இருக்காருன்னா அப்போ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும்ன்றதாக இருக்கும். கூட சந்திர பகவான் இருக்கார். அவர் யார்? 10ஆம் அதிபதி. 10ஆம் அதிபதியும் அங்கே தான் இருக்கார். அப்போ இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக ஒரு நிகழ்வு வரும்னு தெரிஞ்சிடலாம். இப்போ அட்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறை இவர் படிச்சிருந்தார் அப்படின்னா இது எப்படி கையாளணுன்றது அவருக்கு தெரிஞ்சிடும். இதனால தான் ஒவ்வொருத்தரும் அட்சய இலக்கண பத்ததி அடிப்படையை படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது நம்ம படிக்காமல் ஒரு புரிதல் இல்லாமல் இதை இவருமே அந்த இடத்துல சூழ்நிலையே பிரச்சனையாக தான் இருக்குது. இவர் அதை புரியாமல் இவரும் போயிட்டு அந்த எரியர் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி எதோ பண்ணியிருந்தால் இன்னும் அந்த நிகழ்வு பெருசாக தான் ஆகிடும். அப்போ இது போல் ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம எப்படி கையாளலாம், இது ஒரு சின்ன நிகழ்வா இல்லை ஒரு பெரிய நிகழ்வா, இது எவ்வளோ காலத்துக்கு நகர்ந்துட்டுருக்கோம் அப்படின்றது எல்லாமே நம்ம ஏஎல்பி படித்தோம் அப்படின்னா எளிமையாக தெரிஞ்சிடும். அதனால் நம்ம எதுவும் பெருசாக இது பண்ணாமல் அதை அப்படியே ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போகக்கூடிய நிகழ்வு இருக்கும். இதே போல் உங்களுடைய ஜாதகங்களுக்கும் ஏஎல்பி முறையில் பலன் சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த நேரத்தில் ஏஎல்பி ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நமக்கும் நல்ல சிந்தனை, சூழ்நிலை, வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.